இது சென்னை பயணங்கள் பார்ட் 2. என்னை பீச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீனும் பீச்சை பார்க்கணும்டா, உன்னோட இந்த குட்டி கண்ணால இந்த பீச்சை பார்த்துரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. நானும் சரி பீச்சு எப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நானும் சில பல படங்கள் பாடல்கள்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அலைக்கடலாகும் சாதின் மனது அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஓப்பன் பண்ணி என் பேக்லேருந்து வெளியே விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா அந்த பீச்சுக்கு அலை சவுண்டுக்கும் அதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. எனக்கு பயமா இருக்குடாடி, என்னை விடுங்க. நான் கடலுக்கெல்லாம் வரல, பீச்சுங்கிற ஆசையை நான் மறந்துடுறேன். என்னை எப்படியாவது தூக்கிட்டு போய் ரூம்ல விட்டுருங்க, மண்ணுக்கிட்டலாம் நான் போறேன், கடல்கிட்ட மட்டும் வேணான்னு அடின்னேன். அப்புறம் சரி பயப்படாதடா, நான் தூக்கி வச்சிருக்கேன், இதெல்லாம் நீ பார்க்கணும்டா, பார்த்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணுடா, பயப்படாம இருடா அப்படின்னாங்க. நான் எங்க டேடியை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் வரலையே. அப்படியே எங்க டேடி தோல் மேலேயே சமத்து பிள்ளையா இருந்தேன். இந்த கடல் பார்க்கறதுக்கு தூக்கி வச்சு பார்க்கும்போது அழகா இருந்தது, பக்கத்தில் பார்த்தாதான் பயமா இருக்கு. நாங்கள் சன்செட் பிஃபோரே போயிட்டோம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கடல்ல இருந்து மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க. போட்டெல்லாம் இறங்குச்சு. மீனெல்லாம் பாருங்க எப்படி துள்ளுதுன்னு, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நாங்களே ஒரு மீன் பிரியர்கள், உருவமா மீனையும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் வாடான்னு சொல்லி ரூமு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரெசார்ட்ல ஸ்விம்மிங் பூல் இருந்தது. ஸ்விம்மிங் பூலையும் பாருடா, நீ குளிக்கலாம் முடியாது, ஸ்விம்மிங் பூலையாவது பார்த்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு இறக்கி விட்டாங்க. அப்புறம் ஸ்விம்மிங் பூலெல்லாம் பார்த்துட்டு அங்கே அந்த கார்டன் பிளே ஏரியாலாம் இருந்தது, அங்கெல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுச்சுன்னு என் டேடியை தூக்க சொன்னேன். அவங்க தூக்கி வச்சு வேடிக்கை காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் மார்னிங் டைம் ஆச்சு, காக்கா குருவியெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுடா, நம்ம கிளம்பிட்டோம், ஊருக்கு போகிறோம், 2 days ட்ரிப்பு முடிஞ்சிருச்சுன்னாங்க. 2 days சென்னை பயணங்கள் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனால் முடிஞ்சிருச்சு. காரில் ஜாலியாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஆசா தண்ணா சூப்பராக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் டேடி நான் கொஞ்ச நேரம் ஓட்டுறேன்னு வாங்கி அவங்களும் ஓட்டினாங்க. எங்கள் டேடி சூப்பராக தான் ஓட்டினாங்க. 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதை கேட்டுட்டு நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். போகிற வழிலாம் அந்த சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அந்த சீனரி, அந்த மரங்கள், அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்தது. அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு நல்லா பொழந்துக்கிட்டு தூக்கத்துக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பயணங்களை மீட் பண்ணுவோம். பாய்.